எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. அண்மையில் மேற்கொண்ட ஜப்பான் சீன பயணங்கள் குறித்து விளக்கியதாக தகவல். டெல்லி செங்கோட்டையில் இருந்து 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கலசங்கள் திருடப்பட்ட சம்பவம். சிசிடிவி பதிவுகளை வைத்து போலீசார் தீவிர விசாரணை. டெட் தேர்வு கட்டாயம் என்ற உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு. பாதிப்பு ஏற்படும் 1,67,000 ஆசிரியர்களின் விவரங்களை சேமிக்கிறது மாநில பள்ளிக் கல்வித்துறை. பதவி பறிப்பு சர்வாதிகாரத்தின் உச்சம் என ஓபிஎஸ் குற்றச்சாட்டு. மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் எனவும் எச்சரிக்கை. கோயில் உபரி நிதியில் கல்வி நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், திருமண மண்டபம் போன்றவற்றை கட்டக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. இது தொடர்பாக தமிழக அரசின் அறிவிப்பாணையும் ரத்து. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். அண்மையில் மேற்கொண்ட சீனா, ஜப்பான் பயணங்கள் குறித்து அவர் விளக்கியதாக கூறப்படுகிறது. ஜப்பான், சீன நாடுகளுக்கு பிரதமர் அண்மையில் மேற்கொண்ட பயணம் உலக அளவில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தீவிரவாத ஒழிப்பு குறித்து பிரதமர் வலியுறுத்தியது பேசு பொருளானது. அதேபோல் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. அமெரிக்காவுடனான நல்லுறவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். டிரம்புடன் பிரதமர் எப்போதும் தனிப்பட்ட நல்லுறவை கடைபிடித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் சிறந்த நண்பனாக இருப்பேன் என டிரம்ப் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. டெல்லி செங்கோட்டை வளாகத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கலசங்கள் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஜெயின் நிகழ்ச்சிக்கு வந்த ஒருவர் இந்த கலசங்களை திருடியதாக புகார் எழுந்துள்ள நிலையில் துறவி போல ஆடை அணிந்த நபர் ஒருவர் கலசங்களை எடுத்துச் சென்றது தெரிய வந்துள்ளது. இதன் அடிப்படையில் தற்போது தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களை புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போதிய கால அவகாசம் வழங்காமல் இரவு பகலாக பணி செய்ய நிர்பந்திக்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. வரும் 25ஆம் தேதி 40,000 வருவாய்த்துறை அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். தீர்வு காணப்படாவிட்டால் விரைவில் காலவரையற்ற போராட்டம் தொடங்கும் என்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள் எச்சரித்துள்ளனர். செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை பறித்ததால் இபிஎஸ் மீது கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடுமையான அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக கட்சியில் நீண்ட விவாதங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இபிஎஸ் செய்திருக்க கூடாது என ஒரு தரப்பினரும், கட்சியின் பொதுச் செயலாளருக்கு கெடு விதித்திருப்பது நியாயமில்லை என்றும் மற்றொரு தரப்பினரும் கூறி வருகின்றனர். மீண்டும் கூட்டணியில் இணைவது குறித்து டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் உடன் சமரசம் பேச தயார் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நயினார் நாகேந்திரன் கூட்டணியை சரியாக கையாளவில்லை என்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டி வந்தனர். இதற்கு பதிலளித்துள்ள நயினார் நாகேந்திரன், கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன் வெளியேறியதற்கு தான் பொறுப்பல்ல என்றும் கூறியுள்ளார். செங்கோட்டையனை பதவியில் இருந்து நீக்கியதால் தன் மீது அதிருப்தி எழுந்துள்ள போதிலும் இபிஎஸ் தனது முடிவில் உறுதியாக இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. பொதுச் செயலாளர் வழக்கில் தனக்கு சாதகமான தீர்ப்பு மற்றும் டிடிவி தினகரன் கூட்டணியில் இருந்து விலகியதால் மகிழ்ச்சியில் உள்ள இபிஎஸ் ஜெயலலிதாவை போல் செயல்பட திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. செங்கோட்டையனின் கட்சி பதவி பறிக்கப்பட்டதால் அதிருப்தி அடைந்துள்ள பலர் கட்சியில் இருந்து விலகி வருகின்றனர். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய, நகர மற்றும் சார்பு அணிகளைச் சேர்ந்த 2000த்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ஒரே நாளில் அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்து கட்சியின் தலைமைக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். விஜயின் சுற்றுப்பயணத்தை தடுக்க அரசு முயற்சி செய்து வருவதாக தமிழக வெற்றி கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. எந்த தலைவரும் மக்களை சந்திப்பதை தடுத்துவிட முடியாது என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அவர்களை மக்களே தூக்கி எறிவார்கள் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். திமுக அதிகாரத்திற்கு முடிவு கட்ட மக்கள் தயாராகி வருகிறார்கள் என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். டெட் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதனால் தமிழக ஆசிரியர்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது.
1,76,000 ஆசிரியர்களின் வேலை கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் அவர்களை பாதுகாக்க விவரங்களை தமிழக அரசு திரட்டி வருவதாக கூறப்படுகிறது. செங்கோட்டையனின் பதவி பறிக்கப்பட்டது அதிகாரத்தின் உச்சம் என OPS குற்றம் சாட்டியுள்ளார். கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என கூறிய அவர் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது அதிசயமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.